ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். TNEA-online.org இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, 2024-25 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு இன்ஜினியரிங்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிஇ பிடெக் மற்றும் பிஆருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அட்மிஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் குயிக் லிங்க்ஸில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அட்மிஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரீங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அல்லது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா போனோஃபிட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு போனோஃபிட் நீங்கள் வாங்கி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்போ தேவைப்படும். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அது மட்டும் இல்லாமல் 11th மார்க் ஷீட். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. இது கூட உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர், இந்த ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த பொறியியல் சேர்க்கை குறித்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜ்லையுமே எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, எவ்வளோ எய்டட் காலேஜ் இருக்குன்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இல்லை ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஇ பிடெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 இயர்ஸ் வந்து பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கும். பிஇ சாண்ட்விச் கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நீங்கள் 5 இயர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எவ்வளோ இடஒதுக்கீடு வழங்குறாங்க, என்னமான கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்தமாரி தெளிவாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போச்சால் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ் வைஸாக என்னமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதை முதற்கொண்டு தெளிவாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணவே இந்த அட்மிஷன்ஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் நீங்கள் இன்ஃபர்மேஷனை படித்து பாருங்கள். இதை வந்து பார்த்தா எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பிபிடி மாரி வந்து பார்த்தா டெமோ வந்து கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் பார்த்து இந்த அட்மிஷன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடைபெறும். அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவுன்சிலிங் எப்படி நடைபெற போகுதுன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து நடக்க போகுது. ஸோ கவுன்சிலிங்கான மொத்த ப்ராசஸ் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர் பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதை பார்த்து நீங்கள் கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். TNEA 2024 ஷெடியூல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் எப்போ கடைசியாக அப்ளை பண்ணலான்னா 6/6/2024 அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 12/6/2024 அன்றைக்கி தான் நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான ரேண்டம் நம்பர் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 12/6/2024. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக
டிஎஃப்சி சென்டரில் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது வந்து 13/6/2024 இருந்து 30/6/2024 வரைக்கும் நடக்கும். நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10/7/2024 அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவதற்கான ஏதாச்சும் குறைகள் இருக்குன்னா அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் தான் கொடுக்கும். அதுக்கான தேதி வந்து பின்னர் உங்களுக்கு வந்து அறிவிப்பாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இந்த ஷெட்யூல் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் வந்துருங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போய்ட்டு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு மேலே என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ சேம் அதே மெயில் ஐடி கீழே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி கொடுத்துக்கோங்க. ஸோ மாற்றி கொடுக்காதீங்க. ஃபஸ்ட் இயர், அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 11th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. 11th பாஸ் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க. 11th பாஸ் இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் 12th ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு பாலிசி கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு மேலே கொடுத்து அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சேவ் பண்ணான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல கொடுத்த அதே மெயில் ஐடியை திரும்ப நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மொத்தமாக வந்து பார்த்தா ஒரு 7 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க, கார்பரேஷன் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு செட் பண்ணிக்கோங்க நீங்கள் இருக்கிற பிளேஸு. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த பேரண்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபாதர் இருக்காங்கன்னா ஃபாதர் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் கொடுங்க, ஸ்ரீலங்கன் தமிழ் பிக்சர்னா அது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் அதர்ஸ்னால் அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, அதர்ஸ்னால் அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பிசியா, எம்பிசியா, முஸ்லீமா அந்த மாதிரி எந்த கேட்டகரின்றத கம்யூனிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. எஸ்சி எஸ்டின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் கேஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக கேஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம், இந்த மாதிரி ஃபுல் நேம் என்னன்றதை உங்களுடைய ஃபுல் அட்ரஸை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் கீழே அப்படியே வந்து காப்பி ஆகிடும். வேறு ஒரு அட்ரஸை நீங்கள் வேறு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டேட் தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு
உங்கள் ஊரோட பின்கோடு என்ன அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அடுத்த கட்டமாக ரிசர்வேஷன் பேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. முன்னதுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் டிஎஃப்சி சென்டர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் மூலமாக பண்ணுவாங்க. அது எந்த டிஎஃப்சி சென்டர் வேணுன்றதை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சென்டர் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செக் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிட்ட இருக்கோ அந்த காலேஜை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த காலேஜில் சேர மாட்டீங்க, ஜஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸுக்காக அந்த காலேஜில் வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும்தான். ஸோ நேரஸ்டாக காலேஜ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேரண்டோட ஆக்குபேஷன்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க, உடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லாதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க, இந்த கோர்ஸ் படிக்கிறது லோன் வாங்க போகிறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நான் லோன்லாம் வாங்க போகிறது கிடையாது அப்படியே படிக்க போனால் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து போகும். அதுக்கடுத்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ப்ரைவேட் ஸ்கூலா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, கவர்மெண்ட் எய்டன்றதை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கேட்டகரி ஸ்கூலில் படிச்சிங்கன்றதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலுக்கான சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஸ்கூல் எந்த லொக்கேஷனில் இருந்துச்சு, கார்பரேஷன் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியில் இருந்துச்சா, டவுன் பஞ்சாயத்தில் இருந்துச்சா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருந்துச்சான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சிவிக் ஸ்டேட்டஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன்னு எஸ் கொடுத்துக்கோங்க, படிக்காதவங்க நோ, வேறு சைடில் படித்தவங்க நோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 6th-லேருந்து 8th வரைக்கும் ப்ரைவேட்டில் ஆர்டி ஸ்கீம் மூலமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th கவர்மெண்ட் 9th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னு எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஆர்டியில் படிச்சுட்டு 9th to 12th மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அந்த ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஆப்ஷன் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு படித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டியில் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எஸ் ஆர் நோ ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்ததுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஒன் பை ஒன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் 6th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஃபால்ட்டாக வந்துருச்சு, ஒருவேளை தப்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க 6th, அதேமாரி 6th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அதேமாரி 6th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6th எந்த தாலுக்குன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்கள் ஸ்கூல் வந்து எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கு சைட் பண்ணிட்டு பக்கத்தில் ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க, எல்லா ஸ்கூல் நேமே கொடுத்துருப்பாங்க, உங்கள் தாலுக்கில் உள்ள எல்லா ஸ்கூலும் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் 6th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தெளிவாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய மிஸ்டேக் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஒருவேளை எல்லாமே நீங்கள் ஒரே ஸ்கூலில் படித்தா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை 6th standard to ஆல் ஸ்கூல் நேம்னு அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, இல்லை நான் வந்து பார்த்தா 8th 10th வேறு ஸ்கூலில் படிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த வேறு ஸ்கூலில் தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே போய்ட்டு வேறு மாற்றிக்கோங்க. அதேமாதிரி நான் 11th 12th வேறு ஸ்கூலில் படிச்சுன்னா நீங்கள் 11th 12th போய்ட்டு வேறு ஸ்கூல் நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் 6th-லேருந்து 12th வரைக்கும் உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த தாலுக்கில் படிச்சிங்க, ஸ்கூல் நேம் என்னன்றதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க, தெளிவாக மிஸ்டேக் இல்லாத ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். 12th மார்க் ஷீட் அல்லது டெம்பரரி மார்க் ஷீட்டில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். ஒருவேளை வச்சிருக்கவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆப்ஷனில் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 12th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ரோல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரோல் நம்பரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குவாலிஃபைடு 2024 12th பாஸ் பண்ணுங்க, 2024 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுங்க, அந்த இயரை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 12th எந்த குரூப் படிச்சீங்க, HSC அகாடமியா ஒகேஷனல் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கான குரூப் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது கீழே உங்களுக்கான குரூப் கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் 12th தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்க. மார்க் ஷீட்டை பார்த்து 4 சப்ஜெக்ட் என்னன்றதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நிறையா சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்த 4 சப்ஜெக்ட் என்னன்றதை தெளிவாக ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஸோ எந்த மீடியத்தில் படிச்சிங்க 12th கேட்டிருக்காங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th அதிகபட்ச மதிப்பெண் வந்து பார்த்தா 500 அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பெற்ற மதிப்பெண்கள், நீங்கள் 10th எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்கன்றத பெற்ற மதிப்பெண்களை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தா லேட்டராக அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணாலும் 12th மதிப்பெண் கேட்பாங்க, அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, அப்ளை பண்ணாத நோ செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி JEE எக்ஸாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, அப்ளை பண்ணாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்தியா மேரிடைம் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க எஸ் கொடுத்து அதுக்கான நம்பர் என்னன்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, EMIS நம்பர், அந்த 10 டிஜிட்கான எம்இஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, இருந்தால் கொடுத்துக்கோங்க. அதுக்கான நம்பர் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆப்ஷனான ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க 7 கண்ட்ரியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே செக் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ டு பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடிட் பண்ணுறது ஓகேனா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் மெத்தட் வந்து போகும். ஓகே, நீங்கள் BC MBC DNCனா 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC STனா 250 ரூபா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. கீழே உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 பேமெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. 4 பேங்க்குமே என்கிட்ட இல்லைன்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ கனரா பேங்க்னா ஜஸ்ட் அது ஒரு பேமெண்ட் கேட்வே மட்டும்தான். கனரா பேங்க் தான் பேமெண்ட் பண்ண கிடையாது. அது உள்ளே போயிட்டு எந்த ATMனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த நெட் பேங்க்னாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், எந்த பேங்க் UPIனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் கேட்வே மட்டும்தான். ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இதில் உங்களுக்கான எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க, QR கோட் கொடுத்துருக்காங்க, UPI கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ஆகிட்டு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் போயிட்டு டவுன்லோட் நவுன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் சிலமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கான பேரண்ட் சிக்னேச்சர், உங்கள் சிக்னேச்சர் கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் வந்து பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அகைன் நீங்கள் லாகின் பேஜில் போயிட்டு மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஃபைனலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க அப்லோட் சர்டிஃபிகேட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் அப்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸாக கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்லோட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் 11th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க, எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் வராதுங்க, ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணுங்க.
பண்ணுவாங்க ஸ்கூலில், அதை நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான டிசி கேட்டிருக்காங்க. டிசி இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதுவும் வந்து ஆப்ஷனில் தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கான சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கா மாரி உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் ரெண்டுத்தையுமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான 4 டாக்குமெண்ட்ஸ், அதை அப்லோட் பண்ணால் போதுமானது. அது கீழே உங்களுக்கான அடிஷ்னலாக டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் அப்லோட் பண்ண மாரி இருக்கும். அதேமாரி போனஃபைட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோ. அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அப்போ கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃப்ரீஸ் அப்லோட்னு கேட்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ண முடியாது, திரும்ப மாடிஃபை பண்ணுது. செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான வந்து ஆகும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இந்த மிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ஈஸியான மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண டாக்குமெண்ட் அந்த 4 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் வந்து ஆகும். ஸோ டாக்குமெண்ட் வந்து ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டிஎஃப்சி சென்டர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ கால் பண்ணி திரும்ப உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குன்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மிஸ்டேக்கான டாக்குமெண்ட்ஸை கரெக்ஷன் பண்ணி அனுப்பிக்கலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் இப்போதைக்கு அப்ளிகேஷன்ஸை போடுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா காலேஜ் எப்போ செலக்ட் பண்ணலான்னு கேட்பீங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், அப்போ தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இப்போதைக்கு நீங்கள் அட்மிஷன்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் எந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுக்கு அலாட்மெண்ட் எப்படி வரும், அதை பற்றி ஃபுல்லாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அட்மிஷன்ஸுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.